ஓகே, குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஸோ நேற்று வந்து ஜஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருந்தோம். நேற்று எல்லாரும் நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இன்ஸ்டாலேஷனில் எதனா யாருக்குனா இஷ்யூ இருக்கா? யாராவது இன்ஸ்டால் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆப் நம்ம வந்து போட்டோம், அதை போட்டு பார்த்துட்டிங்களா? ஓகே சார். வேறு யாருக்காவது? விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் 7 லைப்ரரிஸ்லாம் நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இஷ்யூ வரும். அதனால் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுங்கள். எஸ்டர்டே ஃபைல் வந்து சென்ட் பண்ண சொல்கிறேன். ஃபைல்ஸ் ஒர்க் பண்ண ஃபைல்ஸை இன்னைக்கோட சேர்த்து அனுப்புவேன் சார் உங்களுக்கு. எல்லாமே விண்டோஸ் 10 ஒர்க் பண்ண பாருங்கள் மேக்ஸிமம். விண்டோஸ் 7 ஏன்னா எல்லாமே நம்ம வந்து அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அப்டேஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லா ஃபீச்சர்ஸும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா எதுவும் பண்ண முடியாது. பார்த்துக்கிடுங்க. ஓகே. ஸோ யாருக்கு இஷ்யூ இருக்குன்னா, யாருக்காவது இஷ்யூ இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லைன்னா சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸஸ் பார்க்கலாம். இன்வைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. உங்களை டவுட் இருந்தால் கேட்டுக்கிடுங்க. போடுற டெலிட் பண்ணிட்டேன், புதுசாக தான் போட போகிறேன். கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ எம்பி பாருங்க, 280 MB கேட்டாச்சு. இது என்னோட நம்பர். இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, பாருங்க. இதுதான் நான் ஆப் கிரியேட் பண்ணுறோம். என்பிஎக்ஸ் வழியாக கிரியேட் பண்ணுறோம். என்பிஎக்ஸ் கிரியேட் ஐஃபன் ஆப் ரியாக்ட் ஐஃபன் ஆப் ட்ரைனிங் கொடுத்துங்க. இப்போ வந்து ஆப் கிரியேட் ஆகிடும். ஆப் கிரியேட் பண்ண பிறகு நம்ம அதில் வச்சுட்டு
ஓகே, சரி. ரீகலெக்ட் அதுக்குள்ள வர்ற நேரத்துக்கு நம்ம நேற்று பார்த்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டெலிட் ஆகிட்டு இருக்கா, அதுக்கு முன்னாடி ஆப்பை கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டெலிட் ஆகி முடிட்டோம். ஓகே, சரி. நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரியாக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டூலு. அந்த ஃப்ரண்ட் அண்ட் டூலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு வெப் அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக ரியாக்ட் வழியாக தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஒரு வெப்சைட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியை வச்சுட்டு ரியாக்ட் வச்சுருக்காங்க. அது ரியாக்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ண போகிறோம். ஜாங்கோவில் நம்ம பார்த்தோம். ஜாங்கோவில் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம ப்ராசஸும் பண்ணுவோம், பேஜ் ஜென்ரேட் பண்ணுவோம். ப்ளஸ் இனிமேல் என்ன பண்ணுவோம்னா, ப்ராசஸ் மட்டும்தான் அங்கே நடக்கும். பேஜ் ஜென்ரேஷன் ஜாங்கோவில் நடக்காது, எல்லாமே ரியாக்டில் தான் நடக்கும். சரிங்களா? ஏன்னா ஜாங்கோவில் என்ன பண்ணுவோம்னா, ஆஃப்டர் ப்ராசஸ் ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த டேட்டாவை வச்சுட்டு ரியாக்ட் என்ன பண்ணுவோம்னா, அதோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த பேஜை வந்து அதுதான் ரெண்டர் பண்ண போகுது. சரியா? ஸோ இப்படி ஸ்பிட் அப் பண்ணும்போது ப்ராசஸ் ஸ்பிட் ஆகிறதுனால எஃபிஷியன்சி அதிகமாகும். அதாவது பேக் எண்டில் வந்து ஜாங்கோ இருக்கும், ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரியாக்ட் இருக்கும், இது இல்லாமல் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். சரியா? ஓகே, ஸோ ஜாங்கோவில் வந்து சரி, ரியாக்டில் வந்து எப்படி எஃபிஷியன்சி வருது அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் டாம்னால தான் எஃபிஷியன்சி அதிகமாகுது. விர்ச்சுவல் டாமை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மல் டாமுக்கும் விர்ச்சுவல் டாமுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நார்மல் டாம் என்ன பண்ணுன்னா, என்டையர் டேட்டா ஸ்ட்ரக்சரை அப்டேட் பண்ணும். வேற விர்ச்சுவல் டாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா, அந்த ஹைரார்கி ஆஃப் எலமெண்ட் மட்டும்தான், அந்த ட்ரீ மட்டும் தான் அப்டேட் ஆகும். ஸோ தட் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், வேகமாக ரெண்டர் ஆகும். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு முறையும் ஒரு எலிமெண்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி நம்ம காம்பனன்ட்ஸ் நம்ம ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த காம்பனன்ட்ஸ்க்கு டேட்டா பாஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்மளால் நம்ம தேவையான எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்க முடியும். அதுதான் வந்து ரியாக்டில் இருக்க மேஜர் அட்வான்டேஜஸ். ஸோ அது தான் என்ன பண்ணணும், நேற்று நம்ம ஒரு சின்ன ஆப் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப்புக்குள்ளே ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஒரு சின்ன ஆப், அதுக்குள்ளே ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணோம். அந்த காம்பனண்ட் வழியாக தான் பண்ணோம். இப்போ அதை தான் இன்னும் மாற்ற போகிறோம். எப்படிலாம் மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன காம்பனண்ட் பண்ணலான்னா, எப்படி ஆல்ரெடி ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அது வரட்டும். இன்றைக்கி ஒரு பேசிக் காம்பனண்ட் போடலாம். நேற்று காம்பனண்ட் என்ன போட்டோம்னா, ஒரு டேட்டா பாஸ் பண்ணால் அது மல்டிபிள் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ரெண்டர் பண்ணியிருந்தோம். மல்டிபிள் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி ரெண்டர் பண்ணியிருந்தோம். அதே கொஞ்சம் மாற்ற போகிறேன். இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, அந்த காம்பனண்ட் போடுறேன். கண்டிஷனல் ரெண்டரிங் பார்க்கலாம். ரெண்டரிங், கண்டிஷனல் ரெண்டரிங் ரெண்டுமே இப்போ பார்க்கலாம். நேற்று வந்து மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம். மேப் ஃபங்க்ஷன்லேயே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மல்டிபிள் எலமெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருந்தோம். சரியா? மேப் ஃபங்க்ஷன் வழியாக மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ array.map தான் அதுக்கான ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணது. ஒரே நிமிஷம், ஒரு சென்டரில் எரர் வந்துருக்காங்க. வாணியம்பாடி சென்டர்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்றது சொல்லிடுறேன். என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட இதில் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி npm -g install
create-react-app இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைப்ரரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிரும். இந்த லைப்ரரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும், என்பிஎக்ஸ் வழியாக கிரியேட் கிரியேட் பண்ண முடியும். சரியா? என்பிஎம் இது, என்பிஎக்ஸ் கிடையாது. -g இன்ஸ்டால் create-react-app கொடுத்தீங்கன்னா போதும். சரியா? ஓகே. ஓகே, இன்னைக்கு என்னன்னா பார்க்க போறதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டர் பண்ணோம் இல்லையா, அதில் அதே மாதிரி ஒன்று போட்டுட்டு கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ண போகிறோம். கண்டிஷனல் ரெண்டரிங். ஸ்லோவாக இருக்கு. ஜாங்கோ பேசிக்காக பார்த்து வச்சுக்கங்க. ஏன்னா நான் ரியாக்டுக்கு அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட் ஃப்ரைடேக்குள்ளார ஜாங்கோவையும் ரியாக்டையும் கனெக்ட் பண்ணி காமிச்சிருவேன். ஜாங்கோவில் வந்துட்டு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கோம் பேக்எண்டில். ஃப்ரண்ட் எண்ட் வழியாக ரியாக்ட் வழியாக ரெக்வஸ்ட் கொடுத்து ஜாங்கோவில் வந்து டேட்டாவை புல் பண்ணி இங்கே ரிசோர்ஸை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் ஜாங்கோலாம் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரியாக்டில் நார்மலாகவே ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். பேசிக்காக ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு லாகின் ஃபார்ம் இருக்கும். அந்த லாகின் ஃபார்மையே ஒரு காமெண்டாக க்ரியேட் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் ரிப்பீட்டேஷன்ஸ் வரும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நம்ம ரீயூசபிள் காம்பனன்ஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு தேவைப்படுறதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ரெடிமேட் காம்பனன்ஸாக நம்ம பண்ண போகிறோம் ரியாக்டில். இது மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போகும்போது நிறைய காம்பனன்ஸ் இருக்கும். வேறு இடத்துல வேறு மாதிரி அதை யூஸ் பண்ண முடியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு கேலரி மாதிரி ஒரு வேணும். அந்த கேலரியில் என்ன பண்ண போகிறேன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்பிட் பண்ண போகிறேன். என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்தேன்னா அது என்ன பண்ணணும், எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன பண்ணணும், காலம்ஸாக பிரித்து கொடுக்கணும். காலம்ஸாக பிரித்து கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? பார்ப்போம், அந்த மாதிரியும் பார்ப்போம். அதாவது 3 ரோ 2 காலம் சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி கேலரி வரணும். எத்தனை காலம் சொல்கிறனோ அந்த காலம் 3 காலம் கொடுத்தா 3 3 பிரியணும், 10 காலம் கொடுத்தா 10 10 பிரியணும். ஸோ இந்த மாதிரிலாம் கேலரி என்ன பண்ணலாம், வேரைட்டியாக வேறு இடத்துல வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் ரீரைட்டிங் தி ஸ்கிரிப்ட். சரியா? அது மாதிரி காம்பனன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சப்போஸ் இப்போ ஃப்ளிப்கார்ட்டே எடுத்துக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ரோலையே எல்லா இமேஜும் வரலாம், இல்லை 3 ரோவாக வரலாம். ஸோ எப்படி வேணுன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், காம்பனன்ட்ல ஸ்ட்ரக்சரை வந்து சொல்லிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக காம்பனன்ட் ரெண்டர் ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அதுவே மல்டிபிள் காம்பனன்ஸாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது.
ஓகே. அதுக்குள்ள வேற யாருக்கும் டவுட் இருந்தா கேட்டுடுங்க. அது வர்றதுக்குள்ள. டெர்மினேட் பண்ணிட்டே போவாங்க. நீங்க போட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க போட்ட கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. நான் பார்த்துட்டு சொல்றேன். கிளாஸ் நேம் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு கொடுத்துருக்கீங்க. நீங்க போட்ட ஃபைலை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லை அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாவது ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன். வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்க. எந்த லொகேஷன்ல வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப் எங்க வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க தான் கிரியேட் பண்ணணும்லாம் கிடையாது. எந்த லொகேஷன்ல வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி கேட்டகரியா வருதுல காம்பனன்ஸ் வருது இல்லையா? இது எல்லாமே தனித்தனி காம்பனன்ஸ் இந்த ஸ்க்ரீன்ல. சரியா? இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட். ஆனா என்னன்னா இதை வேற மாதிரி யூஸ் பண்றோம், இதை வேற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. எல்லாமே காம்பனன்ட்ஸ் தான். ஒரு காம்பனண்டா லோட் ஆகும். சரியா? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரெடிமேடா ரெடி பண்ணி வச்சுட்டு ரீயூசபிலிட்டி. ஓகேவா? ஒரே காம்பனண்ட்டை வேற வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டா ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணிக்கலாம். இதே காம்பனண்ட் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட் காம்பனண்டா கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வேலை மிச்சம். ஓகேவா? இதே மாதிரி வேணும், எந்த இடத்துல வேணும்னா அப்படி அப்படியே எடுத்து யூஸ் பண்ண போறீங்க. நார்மலாக வந்து இப்போ சார் ஒரு அமைச்சிருக்காங்க பாருங்க. கிளாஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா கூட யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக கீழே எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கிளாஸ் நேம் கொடுப்போம். அது நீங்கள் கொடுக்கலைன்னா கிளாஸ் வந்து என்ன ஆகாது, வெளியே வராது. நீங்கள் நார்மலாக வந்து விஎஸ் கோடில் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் போய் நம்ம இண்டெக்ஸ் பேஜில் போய் ஆட் பண்ணும்போது அதுவாகவே மேலே ஆட் பண்ணிக்கும். அது மாதிரி ஆட் ஆகலைனாலே சம்திங் இஷ்யூ இருக்குன்னு தான் அர்த்தம். சம்திங் இஷ்யூ இருக்கு, ஸ்லோவாக கப்பல். ஓகே.
ஓகே, இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அடுத்தது என்னென்னா ப்ராப்ஸ். முதல்ல பார்த்தோம் இல்லையா? ப்ராப்ஸ்ன்றது ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான ஆட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம பாஸ் பண்ணுறோம். அதுதான் ப்ராப்ஸாக ரிசீவ் ஆகும். அது வந்து ப்ராப்ஸில் போய் ரிசீவ் ஆகும். அதாவது ஒரு காம்பனண்ட், ஒரு எலமெண்ட், நம்ம HTML எலமெண்ட் கிரியேட் பண்ணால் அந்த எலமெண்ட் கிரியேட் ஆன பிறகு கிரியேட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் ப்ராப்ஸ். அந்த ப்ராப்ஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கே வேணாலும் அந்த ஃபங்க்ஷன்ஸில் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்ஸை. சரியா? அதே மாதிரி தான் இன்னொரு டைப் ஆஃப் இது இருக்குது, இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, நார்மலாக ப்ராப்ஸ்ன்றது வந்து ஒரு மெமரியில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். இட் கேன் பி ஆக்சஸ்ட் எனிவேர் இன் தி கிளாஸ். ஓகேங்களா? உங்கள் கிளாஸ்க்குள்ளே எத்தனை ஃபங்க்ஷன் எழுதியிருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எழுதுகிற கிளாஸ் காம்பனண்ட்டு. சரியா? கிளாஸ் காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்க ப்ராப்ஸை. வேற ஸ்டேட்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிளை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதிட்டிங்கன்னா அது வேற ஒரு ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த கிளாஸ்க்குள்ளேயே கூட. பட் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணுற மாதிரி கொண்டு வரதுக்கு தான் ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட் வழியாக நம்மளால என்ன பண்ண முடியும்னா டேட்டாவை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பார்ப்போம். இப்போ அந்த ஆப்புக்குள்ளே போயிடுவோம். npm ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சோர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். சோர்ஸில் அதுக்குள்ளே index.jsன்னு இருக்கும். அந்த index.jsல தான் ஆப்ன்றதை தான் மாற்ற போகிறோம். சரியா? ஓகே, நம்ம புதுசாக ஒரு காமன் கிரியேட் பண்ணுறேன். நேற்று போட்ட மாதிரியே பண்ணுறேன். மெனுன்னு போடுறேன். சரிங்களா? menu.js. இதில் என்னென்ன ஐட்டம் வரணுன்றதை நம்ம மெனுவில் சொல்ல போகிறோம். வேணுன்றதை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் React from React. சம் இஷ்யூ இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. அடுத்தது கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ் மெனு எக்ஸ்டென்ஸ் react.component. ஏதோ இஷ்யூ இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மெனு உள்ள போய் ரெண்டர் ஃபங்க்ஷன் எழுதிங்க. அதுக்குள்ள ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எழுதிங்க. அதுக்குள்ள டிவை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ள தான் நம்ம அந்த ப்ராப்ஸ் ரிசீவ் பண்ண போகிறோம். மெனுவுக்கு ப்ராப்ஸை இங்கே என்ன பண்ணுறேன்னா மெனு ஆட் பண்ணிக்க போகிறீங்க. மெனு ஆட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்துடும். பட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா மெனு ஐட்டம்ஸ்னு வச்சுக்கிறேன். ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு மெனு ஆப்ஷன் பாஸ் பண்ணுறேன். ஹோம், அபவுட், கேலரி, சர்வீசஸ்னு வச்சுக்கிறேன். 4 ஐட்டம் பாஸ் பண்ணுறேன். சரியா? இங்கே போயிட்டு இதை ரிசீவ் பண்ணுறோம். அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு வேர் ஓகேவா ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு this dot props dot items வச்சிருக்கோம். ஓகேவா? this dot props dot items இருக்கா? இந்த ஐட்டம்ஸை தான் அங்கே ரிசீவ் பண்ணுறோம். இந்த ஐட்டம்ஸை தான் இந்த இடத்துல ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐட்டம்ஸை வந்துட்டு இது உள்ளர போயிட்டு இதில் மல்டிபிள் ஐட்டம்ஸாக வர வைக்கணும்னு என்ன பண்ணணும்? இதை வந்து 3-4 அதை ஸ்பிட் பண்ணிவிடுங்க. ஸ்பிட் ஆஃப் எதை வச்சு ஸ்பிட் பண்ணுறோம்? கம்மா வச்சு ஸ்பிட் பண்ணுறோம். ஸோ கம்மா வச்சு ஸ்பிட் பண்ண பிறகு இதுக்குள்ளே போய் என்ன பண்ண நேற்று ஒரு மேப் ஃபங்க்ஷன் போட்டேன். கவனிங்க,
அந்த டிவ்க்குள்ளர நம்ம இப்போ ரியாக்ட் ஸ்கிரிப்ட் போட போகிறோம் இல்லையா? இந்த ஸ்கிரிப்ட் போடும்போது கர்லி பிரேசஸ் வந்துடும். என்ன பண்ண போகிறோம்? itms டாட் மேப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மேப் ஃபங்க்ஷனில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மெனு ஐட்டம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அதை ரீட் பண்ணி அதை வந்து வாங்கி ஏரோ ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். நல்லா கவனிங்க, மேப்ன்றது ஃபங்க்ஷனில் நீங்கள் பாஸ் பண்ணுற அரேயோட ஒவ்வொரு எலமெண்ட்டும் இங்கே ஜம்ப் ஆகும், பாஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, இங்கே அதை ரீட் பண்ணி என்ன பண்ணணுன்றதை கொடுக்க போகிறோம். அதை வந்து ஒரு டிவ்வில் போட்டுக்க போகிறேன். அந்த எக்ஸ் அங்கே போட்டுக்கிறேன். சரியா? இவ்வளோதான். இப்போ இதை போட்ட உடனே என்ன ஆகும்னா, ப்ரௌசரில் போனீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆகும். கம்பைல் ஆகிட்டு இருக்கு, ஸ்லோவாக இருக்கு. வந்திருக்கா? இது மாதிரி வந்திருக்கு. புரியல, என்ன கேட்குறீங்க நீங்க? why we use this function கேட்குறீங்க. எதை கேட்குறீங்க? இருங்க, உங்களை அன்மியூட் பண்ணுறேன். திஸ் டாட் ப்ராப்ஸ்னா என்ன அப்படின்னா, திஸ் டாட் ப்ராப்ஸ்ன்றது ப்ராப்பர்ட்டிஸ்னா யாரை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, அந்த காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் அட்ரிபியூட்ஸ் பாஸ் பண்ணுறோமோ அதை ரிசீவ் பண்ணோம். எதில் ரிசீவ் பண்ணோம்? அந்த கிளாஸ்னா ப்ராப்ஸ்ன்ற வேரியபிளை ரிசீவ் பண்ணோம். அந்த ப்ராப்ஸ்ன்றது ஒரு கலெக்ஷன். அந்த கலெக்ஷன்ல இருந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதை திஸ் டாட் ப்ராப்ஸ்ல போயிட்டு இங்க போனீங்கன்னா என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ப்ராப்ஸ்ல ஐட்டம்ஸ்ன்ற வேலையை ரிசீவ் பண்றோம். எப்படி ரிசீவ் பண்றோம் அப்படின்னா, index.jsல நான் என்ன கொடுத்துருக்கேங்க, காம்பனன்ட் கிரியேட் பண்றேன். காம்பனன்ட்டுக்கு ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஐட்டம்ஸ். அந்த ஐட்டம்ஸ்ல இது எல்லாமே பாஸ் பண்றோம். ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா பாஸ் பண்றோம். இந்த ஸ்ட்ரிங் டேட்டாவை அந்த கிளாஸ் ரிசீவ் பண்ணும். எதில் ரிசீவ் பண்ணும்? ப்ராப்ஸ்ல ரிசீவ் பண்ணும். அந்த ப்ராப்ஸ்ன்றது ஒரு கலெக்ஷன் சொன்னேன், அது ஒரு ஆப்ஜெக்ட். அதில் ஐட்டம்ஸ்ன்ற வேரியபிள்ல இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த இடத்துல அந்த பேஜில் போயிட்டு திஸ் டாட் ப்ராப்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், எனக்கு அந்த ஸ்ட்ரிங் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நான் ஸ்பிட் பண்ணுறேன். என்னவா கம்மா வச்சு ஸ்பிட் பண்ணுறேன். ஸ்பிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அரே டாட் மேப் வச்சு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணுறோம். மேப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? வித்தவுட் யூசிங் ஃபார் யூ கேன் ஐட்ரேட் இல்லையா? அது மாதிரி ஐட்ரேட் பண்ணுறோம். அந்த ஐட்ரேஷனில் வேரியபிளை வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டாக பாஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை என்ன பண்ணணும்னு சொல்லிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது உங்களுக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. கரெக்டா? ஓகே. இப்போ இதில் தான் நான் என்ன பண்ண போறேன்னா, கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ண போகிறேன். கண்டிஷனல் ரெண்டரிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது என்னென்னா, இதில் டேரெக்டாக ரெண்டர் கொடுக்காம ஒரு கண்டிஷன் பேஸ்ட் ரெண்டர் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ் எழுத போகிறேன். சிஎஸ்எஸ் ஆல்ரெடி index.jsல யாரை லிங்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, import.css லிங்க் பண்ணிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் எது வேணால் எழுதுனா இங்கே எழுதுனா என்ன பண்ண முடியும், அந்த சிஎஸ்எஸ் இங்கே ஷேர் ஆகும். ஸோ இதில் போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த எலிமெண்ட்ஸ்க்குலாம் ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஐட்டம்ஸ், மெனு ஐட்டம்ஸ்னு வச்சுக்கிறேன். அந்த மெனு ஐட்டம்ஸ்க்கு என்ன பண்ணுறேன்னா, விட்த் மாதிரி ஒரு 10 VW கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே பேடிங் ஒரு 0.5 VW கொடுக்குறேன். align சென்டர் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் கலரும் செட் பண்ணிக்கிறேன். சரியா? அவ்வளோதான். இப்போ போனீங்கன்னா அதே பேஜ் இப்போ எப்படி தெரியும் உங்களுக்கு, ரெண்டும் ஒயிட் கலராக கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜ் ரெண்டராகனா வரணும், வரல. ஏன் வரல அப்படின்னா, இந்த ஸ்டைலை கிரியேட் பண்ணனே தவிர இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணல. ஸோ எங்கே போய் அப்ளை பண்ணோம், இந்த எக்ஸ் வர எலமெண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணோம். இங்கே போயிட்டு கிளாஸ் நேம் கவனிங்க, இந்த இடத்துல கிளாஸ்ன்னு கொடுக்கக்கூடாது, கிளாஸ் நேம், அதில் n கேப்ஸ்.
இப்படிதான் கொடுக்கணும். இது உள்ள போயிட்டு அந்த மெனு ஐட்டம்ஸ்ன்ற கிளாஸை கொடுத்துருங்க. இப்போ சேவ் பண்ணிட்டீங்கன்னா இது 2 ஆகும். 2 ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும், ஐட்டம்ஸ் வந்துருக்கு. ஸோ இதில் போய் நான் கேப் வரணுன்றதுக்காக கொஞ்சோண்டு மார்ஜின் கொடுத்துட்றேன். கொஞ்சம் மார்ஜின் கொடுத்துடலாம். ஒரு 3 VW வந்து மார்ஜின் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை தான் என்ன பண்ண போறேன்னா கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ண போகிறேன். கண்டிஷனல் ரெண்டரிங்னா என்னென்னா, வேணும்னு நினச்சா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும், இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம், வெர்டிகலாகவும் வரலாம், ஹரிசாண்டலாக வர மாதிரி எழுத போகிறோம். இப்போ நம்ம இப்போ வெர்டிகல் தானே வர வச்சுருக்கோம். ஹரிசாண்டலாக வரணும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓரியன்டேஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுவேன், ஆட்ரிபியூட். இந்த ஓரியன்டேஷன் என்ற ஆட்ரிபியூட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தோன்னா ஹரிசாண்டலாக வரணும். வெர்டிகல் கொடுத்தா வெர்டிகலாக வரணும். ஹரிசாண்டல் தவிர வேறு எது கொடுத்தாலும், ஹரிசாண்டல் கொடுக்கவே இல்லைன்னா கூட வெர்டிகலாக வரணும். ஹரிசாண்டல் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு என்ன வரணும், ஹரிசாண்டலாக வரணும். ஸோ ஹரிசாண்டல் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேரியபிள்ன்றது நம்மளா கிரியேட் பண்ணது, இந்த ஐட்டம்ஸ்ன்றது நம்மளா கிரியேட் பண்ணது. இட் கேன் பி எனிதிங், எதை வேணா வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம். ஓகேங்களா? இது மெனுவும் நம்ம கிரியேட் பண்ணது தான். சரியா? இது ஆட்ரிபியூட் நேம், இது ஒரு ஆட்ரிபியூட் நேம், இது ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ, இது ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ. ஸோ இங்கே ஓரியன்டேஷன்றது நம்ம கிரியேட் பண்ணுற ஆட்ரிபியூட். அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், ஹரிசாண்டல்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ தட் இப்போ நம்ம அதை ஆக்சஸ் பண்ண போகிறோம். எங்கே ஆக்சஸ் பண்ண முடியும் இதை, அந்த பேஜில் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த பேஜில் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா கண்டிஷனல் ரெண்டிங் கொடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், அந்த வேரியபிள் ரீட் பண்ண போகிறேன். அந்த வேரியபிள் ரீட் பண்ணி அந்த ஓரியன்டேஷன் ஹரிசாண்டல் இருந்துச்சுன்னா ஒரு ஹரிசாண்டலாக வரணும். நார்மலாக இதை நம்ம ஹரிசாண்டலாக வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டைலில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸ்டைலில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னா, இது 4 எலமெண்ட் வந்து கீழே கீழே தானே வருது, எல்லாம் ஒரே லைனில் வரணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது டெக்ஸ்ட் பண்ணுங்கள், சேட்டில் போடுங்க. இது 4 எலமெண்ட்டும் ஒரே லைனில் வரணும். யாராவது சொல்ல முடியுமா? இன்லைன் பண்ணலாம், இன்லைன் பிளாக் கொடுக்கலாம். குட். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கொடுக்கலாம். இன்லைன் பிளாக் கொடுத்துட்டு அது வந்து நார்மலி டிவ்வே வந்து ஒரு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். வெரி குட். ஓகேங்களா? இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஈஸியராக இருக்கும். ஓகேங்களா? என்ன பண்ணலாம்னா யாருக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும்னா இதுக்கு மெனு ஐடிக்கு கொடுக்கக்கூடாது, அதோட பேரண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஸோ தட் இதோட பேரண்ட்டில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேவா? இங்கே போயிட்டு டாட் அரிஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துறேன். இப்போ கண்டிஷனல் ரெண்டரிங்கில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். இஃப் திஸ் டாட் ட்ராப்ஸ் டாட் என்ன வேரியபிள் வச்சோம், ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் வந்து ஈக்குவல் டு ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுப்போம். இந்த 2 அப்படியே காப்பி பண்ணி இது உள்ள பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு எல்ஸ் பிளாக் போட்டுக்கிறேன். இதுதான் கண்டிஷனல் ரெண்டரிங். இதுக்கு பிரேசிஸ் போடணும் அவசியம் இல்லை. சிங்கிள் லைனாக இருந்தால் பிரேசிஸ் தேவையில்லை. அதனால சிங்கிள் லைன் தான் இது, அதனால் பிரேசிஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரக்சர் புரியணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல போயிட்டு கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஹரின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஹரிசாண்டல் பாஸ் பண்ண ஹரிசாண்டலாக வரும். சம்கேஸ் இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் இந்த ஓரியன்டேஷனே கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா வெர்டிகலாக வரும். வருதா? கான்செப்ட் புரியுதா? நீங்கள் ஹரிசாண்டல் பாஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஹரிசாண்டலாக வரும். சப்போஸ் இப்போ நான் இங்கே போயிட்டு ஹரிசாண்டலுக்கு வந்துட்டு ஹெச் வந்து கேப்ஸா போட்டேன். சரியா? இப்போ போட்டால் வருதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்ன ஆகுது, அப்போ என்ன பண்ணணும், நம்ம சிம்பிள் லாஜிக் இந்த இடத்துல போயிட்டு என்ன எழுத போகிறோம், இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் ஓரியன்டேஷன் வேரியபிள், இதை லோயர் கேஸாக மாதிரி செக் பண்ணுங்க. டூ லோயர் கேஸ்ன்றது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஸோ கொடுத்து அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு, நீங்கள் அங்கே கேல்குலேட்டரே பாஸ் பண்ணாலும் எல்லா நடுவில் கேல்குலேட்டர் பாஸ் பண்ணாலும் எப்படி பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்படி பாஸ் பண்ணால் கூட என்ன பண்ணுறோம், நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் லோவர் கேஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதுட்டு உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஆப் கிரியேட் ஆகும்போது அந்த காம்பனன்ட் கிரியேட் ஆகும்போது ஹரிசாண்டலே வந்துருச்சு. கமிட்மெண்ட் பண்ணதுனால வந்துருக்கு. கான்செப்ட் புரியுதா?
இதுக்கு பேர் வந்து கண்டிஷனல் ரெண்டரிங். என்ன பண்ணிருக்கோம், இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம். அந்த இஃப் கண்டிஷனுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்றோம். எதர் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் தான் ஒர்க் ஆகும், 2 ரிட்டர்னும் ஒர்க் ஆக போகிறது இல்லை. அதனால தான் அப்படி கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இப்போ பார்த்தாலே யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அடுத்து போகலாமா? ஓகே, அடுத்து போகலாம். இப்போ அடுத்தது ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இது வேற மாதிரி ஒரு காம்பனண்ட்டாக வச்சுப்போம். இந்த காம்பனண்ட்ல என்ன பண்ண போறேன்னா, யூசர் வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுப்பாரு. அந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நம்ம லிஸ்ட்டு வந்துச்சு இல்லையா, யூசர் டைப் பண்ணுறது தான் லிஸ்ட்டாக வரணும். நல்லா கவனிங்க, யூசர் டைப் பண்ணுறது தான் லிஸ்ட்டாக வரணும். நான் இங்கேயே கொடுத்தேனே, முன்னாடி இங்கேயே கொடுத்துருந்தேன்ல, index.jsல நான் கொடுத்துட்டேன்ல, இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். அந்த ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஐட்டம்ஸ் வந்து நான் கொடுப்பேன். அப்படி இல்லாமல், அதாவது மெனு ஐட்டம்ஸ் ஈக்குவல் ஒரு 4 ஐட்டம் கொடுத்துட்டேன். இந்த 4 ஐட்டத்தில் வேணும்னா அங்கே போய் நான் யாராவது யூசர் ஏதாவது ஆட் பண்ணாருன்னா மேலே ஆட் ஆகணும்னா கூட ஆட் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி பண்ண வைக்கலாம். இந்த 4ஐயும் கொடுக்காமையும் ஆட் பண்ண வைக்கலாம். இந்த 4 கொடுத்துட்டு கூடுதலாக ஆட் பண்ணாலும் பண்ணலாம். இந்த 4ஐயும் கொடுக்காம ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணவும் செய்யலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணல. இன்னொரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சும்மா ஒரு லிஸ்ட்னு வச்சுக்கிறேன். மை லிஸ்ட்னு வச்சுக்கலாம். .js இதில் போயிட்டு சேம் திங், இம்போர்ட் React from React class mylist extends React.component. இதில் போயிட்டு export default mylist. இங்கே render function return குள்ளர ஓகே. ஸோ இவ்வளோ தான் வேலை. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, யூசர் வந்து அங்கே டைப் பண்ணுற மாதிரி வேணும். அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஒரு லேபிள் ஒன்று போடுறேன். அந்த லேபிளுக்குள்ள ஐட்டம் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்புட் கொடுத்துட்றேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பட்டன் ஒன்று போட்டுக்கிறேன். அதில் ஆட் டு லிஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ இதை ரெண்டர் பண்ணலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். index.jsல போயிட்டு இதுக்கு கீழே போயிட்டு யார் ஆட் பண்ண போகிறேன், மை லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த காம்பனண்ட்டுக்கு கீழே இந்த காம்பனண்ட்டு வந்துடும். இப்போ இதில் போயிட்டு நான் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணால் ஆடுன்னு கொடுத்தா இதில் போய் ஆட் பண்ணவும் வைக்கலாம். எந்த பேக்ரவுண்ட் தெரியுது? இந்த பேக்ரவுண்டா, ப்ரௌசரா, விஎஸ் கோடா? விஎஸ் கோட் கிளியரா இல்லையா? பார்த்துக்கிடுங்க. ஓகே, இப்போ போயிட்டு இங்கே பாருங்க, அங்கே வந்துருக்கு காம்பனண்ட் வந்திருக்கு. இதில் டைப் பண்ணிட்டு ஆட் கொடுத்தேன்னா முதல்ல இங்கே ஆட் பண்ண வைக்கிறேன், அப்புறம் இங்கே வர வைக்கிறேன். சரியா? கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதுக்காக போடுறேன். பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ காம்பனண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த டெக்ஸ்ட்டில் இருக்க டேட்டாவை எடுக்கணும் இல்லையா? இந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற இன்புட் டைப் டெக்ஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவை எடுக்கணும். எடுத்து கீழே நம்ம ஆட் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. நார்மலாக இதை நம்ம டாமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பட்டன் கிளிக்கில் போயிட்டு அந்த இன்புட் எலமெண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுப்போம், ஐடி கொடுத்துருவோம்,
அந்த ஐடி வழியாக அந்த டேட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு எலமெண்ட்ல ஆட் பண்ணிடுவோம் இல்லையா? அது மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா இது வந்து டாம் ஆக்சஸ் கிடையாது, விர்ச்சுவல் டாம். விர்ச்சுவல் டாம்ல யூனிடைரக்ஷனில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். யூனிடைரக்ஷனில் தான் டேட்டா ஃப்ளோ இருக்குது. யூனிடைரக்ஷன் டேட்டா ஃப்ளோவில் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஒரு எலமெண்ட்டையுமே மாற்ற முடியாது, டேரெக்டாக மாற்ற முடியாது, டேரெக்டாக அதை ரெஃபர் பண்ணி மாற்ற முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்ன்றது பார்க்கலாம் இப்போ. சரியா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும்ல, அதை முதல்ல போடுவோம், அப்புறம் அடுத்தது போடுவோம். இங்கே போயிட்டு பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் எழுத போகிறோம். ஆன் கிளிக்கில் ONC வந்து கேப்ஸ். சரியா? ஆன் கிளிக்கில் சி வந்து கேப்ஸ். ஆன் கிளிக்குள்ளே அதுவே போட்டுரும், ப்ராக்கெட் போட்டுரும். இதுக்குள்ளே யாரை கால் பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். மேலே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க. நார்மலாக நம்ம எப்படி எழுதுவோம் ஃபங்க்ஷன்? அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் நேம் போட்டு எழுதுவோம், இல்லை ஏரோ ஃபங்க்ஷன் எழுதுவோம். 2 டைப் எழுதுவோம் இல்லையா? ஒன்று வந்து ஏரோ ஃபங்க்ஷன் எழுதுவோம், ஒன்று வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் நேம் போட்டு எழுதுவோம். நான் இப்போ ஏரோ ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்? ஆட் டு லிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஆட் டு லிஸ்ட் ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வர டேட்டாவை வாங்கிக்கணும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா console.log கொடுத்து ஹலோன்னு மட்டும் போடுறேன். console.logல ஹலோ மட்டும் போட்டிருக்கேன். அப்போ இங்கே என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன கொடுத்துருக்கோம்? ஆட் டு லிஸ்ட். ஸோ திஸ் டாட் ஆட் டு லிஸ்ட் இது மாதிரி கால் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலமெண்ட் போயிட்டு அதில் ஆட் பண்ணிடணும். சரி, console.logல போடுறோம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகும்? இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் காலால் என்ன ஆகும்? இந்த ஒர்க் நடக்கும். பார்க்கலாமா? ஓகே. இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ எந்த பட்டன் வேணால் கிளிக் பண்ணிக்கங்க, எப்போ வேணால் கிளிக் பண்ணிவிடுங்க. சரியா? இது கிளிக் பண்ணால் அதுலேருந்து டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன், அங்கே ஹலோ வந்திருக்கா? அப்போ இதை கிளிக் பண்ணால் அது ஃபயர் ஆகுது. இதை கிளிக் பண்ணால் என்னாச்சு? console.log ஒர்க் ஆகுது. கரெக்டா? ஓகே. இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஆட் டு லிஸ்ட்டில் யார் ரெஃபர் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்ப்போம். யாரை ரெஃபர் பண்ண போகிறோம்? இந்த இன்புட் எலமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணணும். இந்த இன்புட் எலமெண்ட்டை டேரெக்டாக ரீட் பண்ண முடியவே முடியாது. ஓகேவா? எவ்ரிதிங் ஷுட் பி பைண்டட் வித் வேரியபிள்ஸ். ஓகேவா? டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணவே முடியாது. எல்லாமே வந்து வேரியபிள்ஸோட பைண்ட் பண்ணணும். பைண்டிங்னா என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கவனிங்க, இந்த எலமெண்ட்டுக்கும் ஒரு வேரியபிளுக்கும் லிங்க் செட் பண்ண போகிறோம். அந்த வேரியபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த வேரியபிள் இங்கே கிளாஸ்க்குள்ளே எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணோம்னா அதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுனா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் ஆக்சஸ் ஆகும். பட் நமக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க அந்த வேரியபிளை வந்து இங்கே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் ஆக்சஸ் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தான் ஸ்டேட் அப்படின்னு ஒரு மீடியம். ஓகேவா? ஸ்டேட்னா என்ன அப்படின்னா அது ஒரு நிலை. அந்த நிலையில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். எப்போ வேணாலும் அந்த ஸ்டேட்லேருந்து எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட்ன்றது ஒரு மீடியம். ஓகேவா? அதில் என்ன பண்ணால் நமக்கு இந்த காமன் சம்மந்தப்பட்ட டேட்டாலாம் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே இருந்து எங்கேருந்து வேணாலும் அதை என்ன பண்ண முடியும், நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டேட் போட போகிறோம். ஸ்டேட்டுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். எங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இனிஷியலாக கன்ஸ்ட்ரக்டரில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் இந்த காமனை கிரியேட் பண்ணும்போது ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் வேரியபிளை எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்னே கொடுக்கணும். நார்மலாக நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல என்ன பண்ணுவோம்னா கன்ஸ்ட்ரக்டர் நேமும் ஃபைல் நேம் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்னே கொடுக்கணும். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஒருவேளை நீங்கள் ப்ராப்ஸை ரிசீவ் பண்ணுறதா இருந்தால் நல்லா கவனிச்சிங்க, கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறதானால் இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், கன்ஸ்ட்ரக்டரை ஓவர் ரைட் பண்ணுறேன். என்ன எழுத போகிறேன், இங்கே ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ திஸ் டாட் ஸ்டேட் ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன கீஸ் வேணுமோ அதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எம்டி ஆப்ஜெக்டாக வைக்காமல் அங்கே ஒரு கீ கிரியேட் பண்ணிடுறேன். என்னென்னா அந்த லிஸ்ட்டில் வர வேண்டிய வேல்யூஸ்லாம் வச்சுக்கிறேன். இல்லை அந்த எலிமெண்ட்டில் இருக்க வேல்யூஸ் யார், இந்த எலிமெண்ட்டில் இருக்க வேல்யூவை அங்கே கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா ஐட்டம் டெக்ஸ்ட்னே கொடுத்துருங்க.
அதில் இனிஷியலாக கோர்ஸ் கொடுத்துருக்கேன், அது இனிஷியலாக எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள். இதில் நீங்கள் போயிட்டு நான் கேலரின்னு கூட கொடுக்குறேன். அதாவது திஸ் டாட் ஸ்டேட், ஸ்டேட்ன்றது ஒரு இப்போ வேரியபிள். இந்த ஸ்டேட்ன்ற வேரியபிளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அசைன் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டோட கீழே என்ன இருக்குது, ஐட்டம் டெக்ஸ்ட்டு, அதில் வேல்யூவில் என்ன இருக்குது, கேலரி. ஸோ இந்த ஸ்டேட்டை இந்த கிளாஸ்க்குள்ளே எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்புட் டைப்பில் போயிட்டு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட்டில் இருக்க டேட்டாவை நம்ம எந்த அட்ரிபியூட்டில் எடுப்போம்னா வேல்யூ அட்ரிபியூட்டில் எடுப்போம். இந்த வேல்யூக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட். அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இன்புட் எலமெண்ட்டும் ஸ்டேட்டில் இருக்க மெம்பரும் பைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இன்புட் எலமெண்ட்டும் ஸ்டேட்டில் இருக்க வேரியபிள்ஸும் ரெண்டு பேரும் பைண்ட் ஆகிட்டாங்க. இப்போ பைண்ட் ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னா அங்கே என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதுதான் இங்கே வரும். இப்போ போய் பாருங்கள் அந்த பேஜில் ஏதோ எரர் வருது. என்ன எரர் சொல்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் இல்லையா, உங்களுக்கு என்ன சொன்னேன் நான், வெனவர் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை ஓவர்ரைட் பண்ணால், கன்ஸ்ட்ரக்டரை ஓவர்ரைட் பண்ணலைன்னா பிரச்சனை இல்லை, கன்ஸ்ட்ரக்டரை ஓவர்ரைட் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க பாருங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மஸ்ட் கால் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் இன் டெரைவேட் கிளாஸ் பிஃபோர் ஆக்சஸிங் டிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்ன்ற மெம்பர் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால், டிஸ்னா யாரு, கரண்ட் மெம்பர் இல்லையா, கரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட், கரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட், அந்த மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணாமல் முடியாதுன்னு சொல்கிறாங்க. பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியே ஆகணுமா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஓவர்ரைட் பண்ணால் தான் இந்த பிரச்சனை, ஓவர்ரைட் பண்ணினா அந்த பிரச்சனை கிடையாது. இங்கே போய் என்ன பண்ண போறோம்னா சூப்பர்னு கொடுங்க. சூப்பர்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாவாவில் சூப்பர்னா என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும். சூப்பர்னா என்ன பண்ணோம் அப்படின்னா பேஸ் கிளாஸோட மெம்பர் ஆக்சஸ் பண்ணோன்னா சூப்பர்னு கொடுப்போம். சூப்பர் டாட் கொடுத்தோன்னா பேஸ் கிளாஸ் மெம்பர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுங்க இப்படியே கொடுத்துடலாம். ஆனால் இதை ப்ராப்ஸ் ரிசீவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ப்ராப்ஸையும் நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா, ப்ராப்ஸை ரிசீவ் பண்ணுறதுனால ப்ராப்ஸையும் சேர்த்து அங்கே போடுறேன். அப்போ இங்கே ப்ராப்ஸை ரிசீவ் பண்ணிங்க. சரியா, ஓகே. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஏரர் வருதுன்னா ப்ராப்ஸ் இஸ் நாட் டிஃபைன் வருது. எந்த லைனில் ஏரர் வருதுன்னு பார்த்துக்கலாம். எந்த லைனில் ஏரர் வருதுன்னா ப்ராப்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு 25th லைன் இல்லையா, மை லிஸ்ட்டில் இங்கே கொடுத்துருக்கேன் 25 எதுவும் பிரச்சனை இல்லை. எந்த லைனில் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ராப்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு, என்ன பண்ணு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக ஆயிடுச்சு. அங்கே கொடுக்க வேண்டிய எழுபது. ஓகே, இல்லையா நேரம் வருது. முன்னாடி கொடுத்தது தான் கரெக்டு, அது ஸ்லோவாக வந்துருக்கு. இது வரேன், இப்போ தான் கரெக்டாக இருக்கு. முன்னாடி கொடுத்தது தான் ஸ்லோவாக ரெஃப்ரெஷ் ஆகாமல் இருந்திருக்கு. இதுதான் கரெக்டு. ஓகே, இப்போ பாருங்க கேலரின்னு வந்திருக்கா. நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே வரும். அப்போ இதை எடுத்துட்டேன்னா அங்கே என்ன ஆகிடும், அங்கே கண்டென்ட் போயிடுச்சா. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை, புது பிரச்சனைனா டைப் பண்ணால் டைப் ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இன்புட் டைப் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளுக்கு பைண்ட் பண்ணிட்டோம் இல்லையா. இந்த இன்புட் எலமெண்ட்டுக்கு ஒரு வேரியபிளை பைண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ ஸ்டேட்டில் என்ன, அது ஸ்டேட்டில் அது மெமரியில் இருக்கும். அதோட ஸ்டேட்டில் ஐட்டம் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஐட்டம் டெக்ஸ்ட்ன்ற மெம்பருக்கு எம்டி ஸ்ட்ரிங் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், அந்த எம்டி ஸ்ட்ரிங் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அங்கே அந்த இன்புட் டைப் டெக்ஸ்ட் வந்து யார் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஐட்டம் டெக்ஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஐட்டம் டெக்ஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அங்கே வருமே தவிர நீங்கள் மாற்றி கொடுத்தா வராது. அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே கொடுக்குறது அதுக்கு அப்டேட் பண்ணணும், இங்கே கொடுக்குறத அதுக்கு அப்டேட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே டைப் பண்ணால் அந்த ஸ்டேட்டில் இருக்க மெம்பரும் ஆக்சஸ் ஆகி அந்த ஸ்டேட்டில் இருக்க மெம்பர் அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே டைப் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் அந்த வேலை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆன் சேஞ்ச், என்னது ஆன் சேஞ்ச் ஒரு ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஈவெண்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா திஸ் டாட் அப்டேட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ அப்டேட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இங்கே என்ன பண்ணலான்னா எங்கே வேணால் எழுதிங்க, இங்கே போயிட்டு அப்டேட் டெக்ஸ்ட்
அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவேன்னா யாரை மாற்றுவேன், அப்டேட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு யாரை மாற்றணும், ஸ்டேட்டில் இருக்கிற ஐட்டம் டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளுக்கு வேல்யூவாக மாற்றணும். என்ன வேல்யூக்கு மாற்றணும், யூசர் இங்கே என்ன டைப் பண்ணுறாரோ அது வரணும். யூசர் என்ன டைப் பண்ணுறோம் அது எப்படி அதுங்க வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்க. ஆன் சேஞ்சில் திஸ் டாட் அப்டேட் டெக்ஸ்ட் கால் பண்ணுறீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல, அந்த ஃபங்க்ஷனை அசைன் தான் பண்ணுறோம். ஆன் கிளிக்கில் கூட பாருங்கள் திஸ் டாட் ஆட் டு லிஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணல, நம்ம ஜஸ்ட் ஃபங்க்ஷனை அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ பைண்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து ஒரு ஈவெண்ட்டுக்கு பைண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும்போது, அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்ட ஈவெண்ட் டீட்டெயில்ஸும் சேர்ந்து பாஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா, அதே தான் இப்பயும் நடக்க போகுது. அப்போ நீங்கள் அப்டேட் டெக்ஸ்ட் கால் பண்ணும்போது இல்லை ஆட் டு லிஸ்ட்டை கால் பண்ணும்போது 100% அந்த ஈவெண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் புஷ் பண்ணும், அதுவே புஷ் பண்ணும். ஆனால் அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கினா அதை வாங்கி யூஸ் பண்ணலாம், அதை ரீட் பண்ணலைன்னா யூஸ் பண்ண முடியாது. அதாவது இப்போ நீங்கள் திஸ் டாட் அப்டேட் டெக்ஸ்ட் எப்போ கால் ஆகும், நீங்கள் எப்போல்லாம் இன்புட் டைப் டெக்ஸ்ட்டில் போய் டைப் பண்ணும் போதெல்லாம் கால் ஆகும். டைப் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அது வந்து அப்டேட் டெக்ஸ்ட் கால் ஆகுது. அதில் வி கேன் ரிசீவ், யார் ரிசீவ் பண்ண முடியும், அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ரிசீவ் பண்ண முடியும். எந்த டேட்டாவை, அந்த ஈவெண்ட் நடக்கும்போது இருந்த டேட்டாவை. ஸோ அந்த ஈவெண்ட் ஈவிட்டின்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. அப்போ உள்ளர போய் நான் என்ன பண்ணலான்னா அந்த ஈவிட்டி ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஈவிட்டியில் ஜாவாஸ்கிரிப்ட் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, ஆட் ஈவெண்ட் லிஸ்னரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்டில் என்ன இருக்கும், டார்கெட்னு ஒன்று இருக்கும். டார்கெட்னா யாருன்னா எந்த எலமெண்ட்னால ஃபயர் ஆச்சோ அந்த எலமெண்ட் ஐடி கொடுக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டார்கெட் எலமெண்ட் வந்து டேட்டா எடுக்க போகிறோம், சரியா. அதனால் என்ன பண்ணுறேன்னா இது ஜஸ்ட் சிம்பிள் கன்சோல் டாட் லாகில் போடுறேன். கன்சோல் டாட் லாகில் போய் என்ன பண்ணுறேன்னா ஈவிடி டாட் டார்கெட் மட்டும் போடுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும், இந்த இன்புட் எலமெண்ட்டே வரப்போகுது, பார்க்கலாமா. இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, இதை நான் கிளிக் பண்ண உடனே ஹலோன்னு வருது. இதை கிளிக் பண்ண தான் வருது, ஹலோ மட்டும் தான் வருது. நம்ம என்ன பண்ணிட்டோம், டைப் பண்ணும்போது பண்ணியிருக்கோமா. ஓகே, அப்போ இங்கே போயிட்டு ஜேன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னே என்ன வந்துச்சு, உங்களுக்கு எலிமெண்ட் வந்திருக்கா. இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டார்கெட் எலிமெண்ட் வந்துருச்சு. டார்கெட் எலிமெண்ட் டாட் வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூ கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ யூசர் போயிட்டு இங்கே டைப் பண்ணாருன்னா என்ன டைப் பண்ணாலும் அந்த டேட்டா அங்கே வரும், என்ன டைப் பண்ணாலும் அந்த டேட்டா அங்கே வரும், சரியா. இதை வாங்கி நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட ஸ்டேட் அப்டேட் பண்ணிக்க போகிறேன். என்னோட ஸ்டேட்டை அப்டேட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஸ்டேட்டில் தான் என்ன இருக்குது, ஐட்டம் டெக்ஸ்ட் இருக்குது. அந்த ஐட்டம் டெக்ஸ்ட்டை மாற்றினா தான், அதாவது நீங்கள் டைப் பண்ணால் அந்த ஐட்டம் டெக்ஸ்டோட கண்டென்ட் மாறணும், மாறினா தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மாறலைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் எப்பவுமே என்ன இருக்கும், என்னதான் நீங்கள் டைப் பண்ணாலும் எம்டி ஸ்ட்ரிங் தான் அங்கே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே போயிட்டு அந்த ஸ்டேட்டை அப்டேட் பண்ண போகிறேன். ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துட்டா ஒர்க் ஆகுமா அப்படின்னா அகைன் இதை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது, ஓகேவா. இது மாதிரி ஒரு வேரியபிளை ஸ்டேட்டில் இருக்க வேரியபிளை டைரெக்டாக நீங்கள் மாற்ற முடியவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெத்தட் வழியாக தான் போக முடியும். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா செட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்டேட்டை எப்போ நீங்கள் அப்டேட் பண்ணனாலும் காம்பனண்ட் ஸ்டேட் மாறும். ஸ்டேட் அப்டேட் பண்ணணும்னு நினச்சாலோ ஸ்டேட்டை ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சாலோ நீங்கள் வந்து அந்த காம்பனண்ட் ரன்னிங்கில் இருக்கும் போது திஸ் டாட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்து அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஈவிடி டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது அந்த வேல்யூ எடுத்து அதை அசைன் பண்ணாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா டைரெக்டாக அசைன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ்ஸோட செட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஈவிடி டாட் டார்கெட் டாட் வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஆனால் ஸ்டேட் இப்படி பாஸ் பண்ண முடியாது. ஸ்டேட்னா யாரை மாற்றணும்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டில் யாரை மாற்றணும் யூ கேன், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா எத்தனை வேரியபிள் வேணால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸ்டேட்டில் நம்மளால் மல்டிபிள் கீஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்போ எந்த கீயை மாற்றணும்னு சொல்லணும் இல்லையா, அகைன் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக தான் போட போகிறோம். அதில் யாரை மாற்ற போகிறோம், ஐட்டம் டெக்ஸ்ட்டை மாற்ற போகிறோம். என்னவா மாற்ற போகிறோம், ஈவிடி டாட் டார்கெட் டாட் வேல்யூவாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ போய் இப்போ முன்னாடி டைப்பே பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ போய் டைப் பண்ணிங்கன்னா
உங்களால் என்ன பண்ண முடியும்? சேட் அப்படின்னு டைப் பண்ண முடியுதா? இப்போ ஆட் டு லிஸ்ட் கிளிக் பண்ணனா அது உங்களுக்கு சேட்னு வரணும். ஓகேங்களா? பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். யாருக்காவது வாய்ஸ் கேட்கலைன்னா ஒருவேளை நீங்க செக் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கூட வாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வரலைன்னா சொல்றேன். ஸோ இப்போ முன்னாடி டைப்பே பண்ண முடியாமல் இப்போ டைப் பண்ண முடியுது. எப்படி டைப் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிளுக்கு லிங்க் பண்ணிட்டோம். அந்த ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் பண்ணால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அப்போ இங்கே டைப் பண்ணும்போது அந்த டேட்டா அப்டேட் பண்ணால் தான் என்ன ஆகும்? அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நார்மல் டாம் ஒர்க் ஆகாது, விர்ச்சுவல் டாம் தான் ஒர்க் ஆகும். அப்போ தான் ஆக்சஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஓகே. இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லாஸ்ட்டில் போய் ஆட் ஆகும். இந்த ஆட் கொடுத்தோன்னே என்ன ஆகணும்? இதில் போய் ஆட் ஆகும். இதான் லாஜிக். அதில் போய் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதில் ஆட் பண்ணோன்னா நல்லா கவனிங்க. அது ஆல்ரெடி ஒரு அறையில் இருக்குது. அதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? அதில் 4 எலிமெண்ட்டும் வர டேட்டா அப்படியே இருக்கும் இல்லையா? வர டேட்டா அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? எதில் போட்டிருப்போம்? இங்கே நம்ம காம்பனண்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். இந்த காம்பனண்ட் அப்படி இருக்கோம்னா அந்த காம்பனண்ட் வேறு காம்பனண்ட் அது. சரி, அது வேறு காம்பனண்ட்டாக இருந்தாலும் அதை விட்டுருவோம். இந்த அது அப்புறம் காம்பனண்ட் டு காம்பனண்ட் லிங்க் பண்ணுறது அப்புறம் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஆட் பண்ணோன்னே கீழே ஆட் பண்ணுற மாதிரி வச்சுறேன். கீழே ஆட் பண்ண என்ன பண்ணேன்னா, இந்த டிவ் கீழே இன்னொரு டிவ் போடுறேன். நீங்கள் ஆட் பண்ணாலும் அந்த டிவ் கீழே இது வந்துடும். யார் வரணும்? அந்த எலிமெண்ட் வரணும். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வேரியபிள் போடுறேன். இதில் என்ன பண்ணுறேன்? திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட் இப்படி கொடுத்தா என்ன தெரியுமா ஆகும்? டைப் பண்ண வந்துடும். இப்போ நான் இங்கே போயிட்டு ஏதாச்சும் டைப் பண்ணேன்னா, இங்கே போயிட்டு ஏதாச்சும் டைப் பண்ணால் உடனே என்ன ஆகும்? கீழே வரும். ஏன் வருது? ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆன் சேஞ்சில் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? நீ கொடுக்குற எலிமெண்ட்டை அப்டேட் பண்ணிக்குது. அப்போ ஸ்டேட் எப்போல்லாம் ரீட் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு 2 ஃபங்க்ஷன் ரிகர்சிவாக ஒர்க் ஆகும்னு சொன்னேன். அப்போ என்ன ஆகிட்டு இருக்கோம்? நீங்கள் ஸ்டேட்டில் ஒரு டேட்டா எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டை வச்சு ஏதாவது எலிமெண்ட் ரெண்டர் ஆகிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட் வந்து அந்த என்ன பண்ணீங்களோ அந்த அப்பியரன்ஸ் சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல மாற்றி விட்டுரும். சொல்ல புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணுறதெல்லாம் அங்கே வந்துடும். எனக்கு டைப் பண்ணதெல்லாம் வர வேணாம், நான் பட்டனை கிளிக் பண்ணாதான் வரணும்னா நீங்கள் அப்படி கொடுக்காதீங்க. அந்த பட்டன் டெக்ஸ்ட் எப்படி கொடுக்காதீங்க. ஃப்ளாட்டாக கொடுத்துட்டேன்ல, கண்டிஷன் எல்லாமே ஃப்ளாட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் இதில் அந்த மாதிரி இல்லாமல், ஓகேங்களா, எப்படி கொடுக்க போகிறேன்னா, அதாவது நம்ம டைப் பண்ண வந்துட்டு இருந்து, ஏன்னா ஆன் சேஞ்சில் போட்டோம், டைப் பண்ண வந்துட்டு இருந்து. டைப் பண்ணால் அப்டேட் ஆகணும், ஆனால் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் கீழே அசைன் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த வேரியபிள் இங்கே போட்டாலே, இப்படி போட்டாலே என்ன ஆகிடும்னா, இப்படி போட்டாலே அது என்ன ஆகும்? அப்டேட் ஆகிடும். புரியுதா? அது போட்டாலே அப்டேட் ஆகிடும். ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸ்டேட்டில் இன்னொரு வேரியபிள் வச்சுக்கலாம், அவுட் அப்படின்னு ஒரு வேரியபிள். அதில் எம்டி ஸ்ட்ரிங் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஐட்டம் டெஸ்ட் வர அவுட்டை போட்டுவிட்ருங்க. இந்த இடத்துல அவுட்டு வர அவுட்டை போட்டுவிட்ருங்க. அவுட் போட்டுட்டு நல்லா கவனிங்க. அவுட் போட்டேன்ல, எப்போ பட்டனை வச்சு நான் கிளிக் பண்ணுறனோ, ஆட் டு லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறனோ, அப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த ஸ்டேட்டில் என்ன டேட்டா இருக்கோ அதை எடுத்து அவுட்டுக்கு கொடுத்துருங்க. யாருக்கு? ஐட்டம் டெக்ஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து யாருக்கு கொடுக்க போகிறேன்? அவுட்டுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? அகைன் ஸ்டேட் அப்டேட் பண்ணதான் ஸ்டேட் அப்டேட்டு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, யாரை மாற்ற போகிறோம்? அவுட்டை மாற்ற போகிறோம். என்ன வேலைக்கு மாற்ற போகிறோம்? திஸ் டாட் ஸ்டேட் டாட் என்னது? ஐட்டம் டெக்ஸ்ட். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? ஐட்டம் டெக்ஸ்ட் இருக்க டேட்டா எடுத்து அவுட்டு கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ இங்கே போயிட்டு நான் இங்கே எதனா போடுறேன், சேட் அப்படின்னு போட்டு ஆடுன்னு கொடுத்தா தான் கீழே ஆட் ஆகும். ஓகே, இங்கே நீங்கள் சேட் பாக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ கிளிக் பண்ண ஆகும், ஆட் ஆகாது, ஓவரைக்கு தான் ஆகும். ஏன்னா நம்ம அப்படி தான் எழுதியிருக்கோம். இதே வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸ் தான் வரணும், கொடுக்க கீழே ஆட் ஆகிட்டே வரணும்னு நான் என்ன பண்ணலான்னா, ரொம்ப சிம்பிளாக கிரியேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் கவனிங்க. கொடுக்க நான் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதா என்ன பண்ணிக்கலாம்? ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ நான் கொடுக்க அந்த அரே அப்டேட் பண்ணிட்டே வாங்க. அந்த அரேவை வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இந்த அவுட்டை வந்து நல்லா கவனிச்சுங்க. இந்த அவுட் இருக்குல்ல, இந்த அவுட்டை வந்து ஸ்ட்ரிங்காக போடாமல்
லிஸ்ட்டாக போட்டுக்கிறேன். அவுட் வந்து என்னவா போட்டுக்கிட்டேன், அரைவா போட்டுக்கிட்டேன். அரைவா போட்டேன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா இது இப்படி கொடுக்க மாட்டேன். சரிங்களா, இப்படி கொடுக்க மாட்டேன். கவனிங்க என்ன கொடுக்க போறேன்னு பாருங்க. அந்த அவுட்ன்ற அரே இருக்கு இல்லையா, அதில் போய் இந்த ஐட்டம் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். அந்த அரேல போய் ஆட் பண்ணணும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல வேர் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் ஸ்டேட் டாட் அவுட். இப்போ அவுட்டில் எக்ஸில் என்ன வந்து ஸ்டோர் ஆகும், எம்டி அரே வந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த எம்டி அரேல போய் என்ன பண்ணா எக்ஸ் டாட் புஷ் கொடுத்து யாரை ஆட் பண்ணிப்பேன், திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஐட்டம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிப்பேன். லாஜிக் புரியுதா பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அரே ரீட் பண்ணி வேரியபிளை போட்டோம், அந்த அரேல புது எலமெண்ட் ஆட் பண்ணிட்டோம், அந்த அரேல புது எலமெண்ட் ஆட் பண்ணிட்டோம். புது எலமெண்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கவனிங்க, எக்ஸ் டாட் புஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த அரேவை எடுத்து அவுட்டுக்கு அப்டேட் பண்ணுங்க. திஸ் டாட் செட் ஸ்டேட் கொடுத்து அவுட் அப்டேட் பண்ணுங்க. அவுட் கோலன் எக்ஸ் இப்படி கொடுத்தா என்ன ஆகும், எக்ஸ்ன்றது ஒரு அரே, அந்த அரே எடுத்து இதில் போட்டீங்க, அவுட்ல போட்டீங்க. டிஃபால்ட்டாக அந்த அவுட் அரே எப்படி இருக்கு, எம்டியா இருக்கு. இங்கே எப்படி இருக்கு, அவுட்ன்ற அரே எக்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஒரு முறையும் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அரேவை ரீட் பண்ணோம், புது எலமெண்ட் ஆட் பண்ணி திருப்பி அந்த எலமெண்ட் எடுத்து போட்டுரும். அப்போ அந்த அரேல என்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இதில் வந்துடும். ஓகே, இப்போ எதில் இருக்கு, அவுட்ல இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணாலும் இங்கே இப்படி போடாதீங்க, இங்கே ஒரு மேப் போட்டுக்கணும். மேப் பண்ணோன்னா அதே இதுதான் லாஜிக். திஸ் டாட் ஸ்டேட் டாட் அவுட். அவுட்ன்றது அரே, அரே டாட் மேப். மேப் உள்ள ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள ஒரு இது. இந்த மேப் உள்ள இருக்க ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கீழே கீழே டிஸ்பிளே பண்ண போகுது. அப்போ என்ன பண்ணலாம், அங்கே ஏதோ ஒரு வேரியபிள் எக்ஸ் வச்சுக்கிறேன். இந்த எக்ஸை வாங்கி ஒரு டிவ் போட்டு எக்ஸை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் தப்பு பார்த்தலாம், எக்ஸ்ட்ரா பிராக்கெட் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்ட மாதிரி. ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக இதில் எதுவுமே வராது. இப்போ இங்கே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ பைத்தன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆட் டு லிஸ்ட் கொடுத்தா பைத்தன் வந்துடும். அடுத்து ஜாவா கொடுக்குறேன். ஆட் டு கொடுத்தேன்னா ஜாவாவும் வரும், பைத்தனும் வரும். ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், பட்டனை கிளிக் பண்ணும் போதெல்லாம் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், பட்டனை கிளிக் பண்ணும் போதெல்லாம் ஆட் டு லிஸ்ட் கால் பண்ணுறோம். ஆட் டு லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் டு லிஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டேட்டில் இருக்கிற அவுட்ன்ற மெம்பரை ஆக்சஸ் பண்ணி எக்ஸில் போட்டுக்கிறோம். அப்போ ஆல்ரெடி அதில் என்ன எத்தனை எலமெண்ட் இருக்கோ அது வரணும். எலமெண்ட் இல்லைன்னா எம்டி லிஸ்ட் வரும், எம்டி அரே வரும். அந்த அரேல போய் ஒரு எலமெண்ட்டை புஷ் பண்ணிடுறீங்க. யாரை புஷ் பண்ணணும், நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை எடுத்து புஷ் பண்ணிடணும். அதை ஆட் பண்ணிடுச்சு. அதை ஆட் பண்ணி புஷ் பண்ண பிறகு என்ன பண்ணுறோம், அந்த அரே எடுத்து ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ தட் ஸ்டேட் கேன் பி ஆக்சஸ் எனிவேர்ன்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேட் அங்கே ஆட் பண்ணியாச்சு. இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்டேட்டை லூப் பண்ணிவிட்டு ஸ்டேட்டில் இருக்க ஒரு மெம்பரை பர்டிகுலர் எலமெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லூப் பண்ணியிருக்கோம். லூப் பண்ணால் என்ன ஆகும், அந்த லூப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்கும். எடுத்து லூப், அதாவது லூப் பண்ணியிருக்கோம்னா இங்கே மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணாமல் மேப் யூஸ் பண்ணுறோம். மேப்புக்கும் ஃபார் லூப்புக்கும் என்ன வித்தியாசம்னா ஃபார் லூப் வந்து ஸ்லோவாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி, ஏன்னா நம்ம எழுதுறதுனால ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வச்சுக்க மாட்டோம். அதே வந்து சிஸ்டமாக எழுத விட்டுருச்சுன்னா என்ன ஆகும், அது ரொம்ப பெஸ்ட் அல்காரத்தை வச்சு எழுதும் போது உங்களுக்கு மேப் ஃபங்க்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா, ஓகே, அவ்வளோதான். இப்போ இதில் டேட்டா போட்டு அங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணால் இங்கே வந்துடும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் போயிடும். புதுசாக என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுன்னு கொடுக்குறேன், ஆட் ஆட் ஆகும். சரியா, காம்பனண்ட் ஈஸியாக ஆட் பண்ணிட்டோம். எப்படி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு அரே கிரியேட் பண்ணிவிட்டு அந்த அறையில் புஷ் பண்ணிக்கிறோம், தேவைப்படுமா அந்த அறையில் எடுத்துக்கிறோம். லாஜிக் புரிஞ்சா, ரொம்ப சிம்பிளான எலமெண்ட் தான் போட்டிருக்கோம். சரி, இது போடலாமா, யாருக்காச்சும் இதில் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சரி, இந்த ப்ராப்ளம்ல என்ன பண்ணியிருக்கோம்னா எப்படி வந்து ஒரு
இன்புட் எலிமெண்ட் ஒரு HTML எலிமெண்ட் அப்டேட் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். அப்டேட் பண்ணோன்னா என்ன பண்ணோம், ஒன்று ப்ராப்ஸ் வழியாக அப்டேட் பண்ணோம், இல்லை ஸ்டேட் வழியாக அப்டேட் பண்ணோம். சரியா? ப்ராப்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பாஸ் பண்ணுற டேட்டா, ஸ்டேட்ன்றது அந்த காம்பனண்ட் சம்மந்தப்பட்ட மெமரி ஸ்பேஸ். ஓகேவா? அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மெமரி ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் ஆகும். எல்லாருக்கும் ஷேர் ஆகும்னா காம்பனண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஷேர் ஆகும். அவ்வளோதான் லாஜிக்கு. ஆன் கிளிக்கு ஆன் சேஞ்ச் எல்லாமே பைண்ட் தான் பண்ணுறோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணல. பைண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணல, ஃபங்க்ஷனை பைண்டு தான் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், எப்போ ட்ரிகர் ஆகும், நீங்கள் ஆக்ஷன் பண்ணும்போது ட்ரிகர் ஆகும் அந்த ஃபங்க்ஷன். பை டிஃபால்ட் ட்ரிகர் ஆகாது. சரியா? ஓகே. ஸோ இதுதான் ஒரு பேசிக் காம்பனண்ட். வித்து இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ஹரிசாண்டல் வெர்டிகல்லாம் கொடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த காம்பனண்ட் வேணாம், எனக்கு அந்த காம்பனண்ட் இங்கே எடுத்து சேர்க்க போகிறேன்னாலும் சேர்க்க வைக்கலாம். எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் காம்பனண்ட். ஸ்ட்ரக்சரை மட்டும் புரிஞ்சுங்க. ரியாக்ட் தான் ஜாங்கோட சிம்பிளர். ஓகேங்களா? ஏன்னா ஒரு 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 ஒன் லைனில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகே. டைரெக்டாக மாற்றக்கூடாதுன்றது தான் பேசிக் ஆர்கிடெக்சர். ஏன்னா யூனி டைரக்ஷனல். பை டைரக்ஷனலாக இருந்தால் இஷ்யூ வரும், எல்லா காமனையும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் யூனி டைரக்ஷன் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டானது. ஓகேங்களா? பார்ப்போம், திருப்பி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போனால், இந்த இடத்துல இந்த காமன் போட்டிருக்கேன்ல, இதை அப்படியே தூக்கிட்டு இதை போடாமல் அந்த ஐட்டத்தை இங்கே வைக்க போகிறேன். ஓகே, எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். ஓகேங்களா? மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் அரேவாக இருக்குது. இது அரேவாக தான் இருக்குது. இந்த அரே வச்சு அங்கே பாஸ் பண்ண போகிறேன். எப்படி பாஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். எந்த காமெண்ட் இது, இந்த எலிமெண்ட்டை இந்த காமெண்ட்டுக்கு பாஸ் பண்ண போகிறேன். இங்கே வர வைக்க போகிறேன். எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கணும். சரியா? இது அப்படியே இருக்கட்டும், நான் டிஸ்டர்ப் பண்ணல. இதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதை போட்டு காமிக்கிறேன். சரியா? ஓகே. மெனு லிஸ்ட்னு போட்டுக்கிறேன். மெனு லிஸ்ட் டாட் ஜேஎஸ். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு லைன் தான் மாறப்போகுது. இந்த லைனில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த காமெண்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த காமெண்ட் பேர் நம்ம போட்டோம், நம்ம மை லிஸ்ட். மை லிஸ்ட் இல்லை, அது மெனு. மெனுவை ஆட் பண்ணிடுங்க. மெனுக்குள்ளே ஆட்ரிபியூட்ஸை பாஸ் பண்ணணும். அது என்ன நேமில், ஐட்டம்ஸ். ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்ணணும். ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்ண இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்ணணும். ஆனால் இங்கே நமக்குள்ள இருக்கிறது அரேவாக இருக்குது. இதில் அவுட்டில் இருக்கிறது அரேவாக இருக்குது. அது அரேவை கூட இருந்துட்டோம். அந்த அரேவை இங்கே ஸ்ட்ரிங்காக மாற்றிடலாம். சரியா? இல்லை நீங்கள் அரேலேருந்து தூக்கிட்டு அதை, நான் இங்கே அரே தானே போட்டேன், அரே தூக்கிட்டு ஸ்ட்ரிங்காக போட்டு இங்கே என்ன பண்ணலாம், எவ்ரி டைம் இந்த அரேயில் வாங்கி நான் புஷ் பண்ணுறது போல கன்கேட் பண்ணுற போகிறேன். என்ன கன்கேட் பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒரு கமா போட்டுருங்க, போட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க, ப்ளஸ் இதை வந்து ஆட் பண்ணிடுங்க. சரியா? திருப்பி எக்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணணும். என்ன ஆகும், எவ்ரி டைம் கம்மா போட்டு ஆட் ஆகிடும். ஓகேவா? எவ்ரி டைம் கம்மா போட்டு ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட் டைமும் கம்மா வந்துடும். இப்போ ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட் எலிமெண்ட் கம்மா இருக்கும். அதை நம்ம பிரேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஒவ்வொரு எலிமெண்ட் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோ, பின்னாடி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இங்கே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் போட்டு கம்மா கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங்காக வரும். நான் இந்த இடத்துல யாரை பாஸ் பண்ணுவேன்னா, அந்த வேரியபிள்ஸை பாஸ் பண்ண போகிறேன். யார், திஸ் டாட் ஐட்டம் டெக்ஸ்டா, அவுட் அவுட், ஸ்டேட் டாட் அவுட். ஓகே, திஸ் டாட் ஸ்டேட் டாட் அவுட்னு கொடுப்பேன். இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் பேர் என்ன, மெனு லிஸ்ட்டு. மெனு லிஸ்ட்டை நம்ம இண்டெக்ஸ் ஜேஎஸ்ல ஆட் பண்ணிடணும். இப்போ போய் பாருங்கள், இது அப்டேட் ஆகிடும். என்ன எரர் பார்த்துடலாம், 2 லோயர் கேஸில் எரர் வருது. cannot read properties of undefined வருது. ஒன்றும் இல்லை, அது இனிஷியலாக எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கும்ல, அதனால அந்த பிரச்சனை வருது. எங்கே
இங்கே மெனு லிஸ்ட் தானே கொடுத்துருக்கோம், ஐட்டம்ஸே பாஸ் பண்ணல, அதனால இப்படி வருது. ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருங்க, ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருங்க. ஓகே, நல்லா கவனிங்க. இங்கே ஐட்டம்ஸில் ஒரு டேட்டா பாஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஐட்டம்ஸில் ஒரு டேட்டா பாஸ் பண்ணுறேன். சரியா? ஓகே, எம்டியாக பாஸ் பண்ணுறேன். இந்த மெனு லிஸ்ட்டில் என்ன பண்ணுறேன்னா கவனிங்க, இப்போ நான் யாரை அப்டேட் பண்ணணும் தெரியுமா? அங்கேருந்து வர ப்ராப்ஸை தான் அப்டேட் பண்ணணும். நல்லா கவனிச்சிங்க, வர ப்ராப்ஸை தான் அப்டேட் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, இந்த அவுட் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டுக்கு டிஃபால்ட்டாக யார் இருப்பான்னா ப்ராப்ஸ் தான் வந்து ஸ்டோர் ஆகணும். ப்ராப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து போடணும். இப்போதைக்கு நான் இங்கே ப்ராப்ஸ் அங்கே எதுவும் எம்டியாக தான் கொடுத்ததுனால இங்கே எம்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை இந்த ப்ராப்ஸ் எடுத்து தான் இங்கே போடணும் ஆக்சுவலாக நம்ம. ஓகே, சரி, இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன எரர் வருது பார்க்கலாம். எம்டி ஸ்ட்ரிங்காக லோயர் கேஸ் போட்டால் எரர் வருது. எங்கே லோயர் கேஸ் போட்டிருக்கோன்னா மை லிஸ்ட்டில் லோயர் கேஸ் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், எங்கேயோ லோயர் கேஸ் போட்டிருக்கேன். ஓ, அது எதில் தெரியுமா வருது, இங்கே ஒன்று கண்டிஷனல் ரெண்டர் பண்ண பாருங்க மெனுவில், ஓரியன்டேஷன், அங்கே பிரச்சனை வருது. ஓரியன்டேஷனே இல்லை, அன்டிஃபைண்டாக இருந்தால் இந்த வேலையை செய்யக்கூடாது, டேரெக்டாக இங்கே வந்துடுற மாதிரி பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஒரு வேலை செஞ்சுருங்க. இப்போ இங்கே வந்து லோயர் கேஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணுங்கன்னா இஃப் திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட், அது ஐட்டம்ஸ்னால கூட பிரச்சனை வரல, ஓரியன்டேஷனால தான் பிரச்சனை வந்துடுது. ஓரியன்டேஷன் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டு. அன்டிஃபைண்டாக இருந்துச்சுன்னா இல்லை நாட் அன்டிஃபைண்டாக இருந்தால் இந்த வேலை செய்யுங்க. அன்டிஃபைண்டாக இருந்தால் கீழே போடாமல் வச்சுக்கலாம். அன்டிஃபைண்டாக இருந்தால் இந்த வேலை தான் செய்யணும். இல்லை இது எழுதிக்கலாம். நாட் அன்டிஃபைண்டாக இருந்துச்சுன்னா இந்த இஃப், இந்த எல்ஸை தூக்கிடுங்க, இந்த இதையும் தூக்கிடுங்க. இப்போ காமன் ஆயிடுச்சு, புரியுதா? அன்டிஃபைண்டாக இல்லைன்னா அதான் இந்த வேலை செய்யும், இல்லைன்னா டேரெக்டாக இப்படி வரும். இப்போ பாருங்க அந்த இஷ்யூ போயிடுச்சு. ஓகே, டிஸ்டார்ட் ஸ்டேட்டட் அவுட்னு வந்துடுச்சு, அதை அப்டேட் பண்ணிடலாம். அவங்க மெனு லிஸ்ட்டில் போயிட்டு எங்கே மாற்றினேன், மெனு லிஸ்ட்டா, இங்கே போயிட்டு இந்த கோர்ஸ் போட்டோம் இல்லையா, அதை தூக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். இப்போ நான் இதில் போய் ஆட் பண்ணுறேன், சேட் பாக்ஸ் அப்படின்னு போடுறேன், கொடுத்து ஆட் கொடுத்தேன்னா சேட் பாக்ஸ்னு ஒன்று வந்துடும். அது எம்டியாகவும் ஒன்று வரும், கிளியர் பண்ணுறாங்க உங்களுக்கு. இப்போ வேறு எல்லாமே சொன்னால் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தான் வருதா. ஆட் பண்ண கீழே ஆட் ஆகிடும். இந்த எம்டி வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்பிட் பண்ணும்போது நம்ம கன்கேட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்ட்ராவாக லாஸ்ட்டில் ஒரு கமா ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அந்த பிரச்சனை வரும். அப்போ ஸ்பிட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா அந்த கடைசியில் கமா இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. கடைசி கேரக்டர் கமா இருந்தால் ரிமூவ் பண்ணுங்க, இல்லை கடைசி எலமெண்ட்டை விட்டுடுங்க. ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா கவனிங்க, நான் காமிக்கிறாங்க, மெனுவில் போனீங்கன்னா இந்த இடத்துல லூப் பண்ணுறோம் இல்லையா, மேப் வச்சு லூப் பண்ணுறோம். அந்த மேப்பில் ஐடிஎம்ஸ் இருக்கும். இந்த ஐடிஎம்ஸில் வந்துட்டு கடைசியாக ஒரு கமா இருக்கும். ஓகேவா, அந்த கமாவை தான் நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். சரியா, அது கமா இருந்தால் ரிமூவ் பண்ணணும், கடைசியில் கமா இருந்தால் மட்டும் ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா ரிமூவ் பண்ணக்கூடாது, கடைசியில் மட்டும். அதுக்கு என்ன பண்ணலான்னா கடைசியில் கமா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கடைசி கேரக்டரில் கமா இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க, இல்லைன்னா இருக்காதுங்க. அந்த மாதிரி பண்ண போகிறோம். அது நார்மல் தான். ஓகேங்களா, எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். பேசிக் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் தான். என்ன பண்ணுறேன்னா வேர் ஐட்டம் டெக்ஸ்ட் items equal to this dot props dot items. இதில் ஸ்ட்ரிங்காக தான் வரும், இதில் வர்றது ஸ்ட்ரிங்காக வரும். இதில் இருக்கிற லாஸ்ட் கேரக்டர் கமா வந்தால் கமாவை ரிமூவ் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். சரியா, எப்படி எடுக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட் கேரக்டர் எப்படி கமா இருக்கான்னு செக் பண்ணணும்னா நார்மல் தான், ஐடிஎம் ஸ்டார்ட் சப்ஸ்ட்ரிங். ஓகேவா, சப்ஸ்ட்ரிங்கில் போயிட்டு லாஸ்ட் கேரக்டரை வெளியே எடுக்கணும்னா லென்த் இல்லாமல் லாஸ்ட் கேரக்டர் எடுக்க முடியாது. ஓகேங்களா,
ஸோ எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா லென்த்தை வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு வழி. இன்னொரு வழி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அதை வச்சு எடுக்கலாம். நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கங்க. நான் இப்போ லென்த்தை வச்சு எடுக்கிறேன் உங்களுக்கு புரியுன்றதுக்காக. சப்ஸ்ட்ரிங்கில் போயிட்டு கடைசி கேரக்டர் மட்டும் எடுக்கணும். கடைசி கேரக்டர் எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஐட்டம்ஸ் டாட் லென்த் -1 போடணும். சரியா? இப்போ அது கடைசி கேரக்டர் வரும். அந்த கடைசி கேரக்டர் ஈக்குவல் டு கமாவாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு ஐட்டம்ஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 0, ஐட்டம்ஸ் டாட் லென்த். இது என்ன பண்ணுன்றது காமிச்சிடுறேன். கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது பாருங்க, இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி ஐட்டம்ஸ் என்ன இருக்கு, அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் போயிட்டு சாட் பாக்ஸ்ன்னு போடுறேன். ஆட் கொடுத்தா எக்ஸ்ட்ரா வருது, பார்க்கலாம். கமா ரிமூவ் ஆகலனா தான் இந்த பிரச்சனை வரும். கமா ரிமூவ் ஆச்சான்னு பார்க்கலாம். அப்படியே தான் இருக்குது. கமா ரிமூவ் ஆகலை. கமா ரிமூவ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். கமா வந்து எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கேன்றது பார்க்குறேன். இங்கே போயிட்டு மெனுவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஐட்டம் எடுக்கிறேன். ஐட்டம்ஸ் டாட் லென்த்லேருந்து கேரக்டர் எடுக்கிறேன். அது கமாவான்னு செக் பண்ணுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த லாஸ்ட் கேரக்டர் எடுக்குதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் போயிட்டு சாட்ன்னு போட்டுட்டு ஆட் லிஸ்ட் கொடுத்தனா வருது, கமா வருது, ஆனால் ரிமூவ் தான் ஆகலை. ஓகே ஓகே, இந்த ப்ராசஸ் கரெக்டாக தான் இருக்கு. இந்த லைன் கரெக்டாக இருக்கு. இங்கே எடுத்தாலே அதில் தான் தப்பாக இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். பண்ணது என்னன்னா ஐட்டம்ஸில் போட்டு இங்கே என்ன பண்ணிட்டேன், ப்ராப்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டேன். அதான் வரல. இப்போ பாருங்க கரெக்டாக ஆகும். இதுவும் தேவையில்லை. இப்போ போயிட்டு சாட்ன்னு போடுறேன். ஆட் கொடுத்தேன்னா சாட் வருது. அகைன் இப்பயும் பிரச்சனை இருக்கு. சர்வீசஸ் போடுறேன். இருங்க, 12 போட்டுப்போம். ஸ்பிட் பண்ண பிறகு அரே பிரிண்ட் பண்ணலாம். அது எம்டி எலமெண்ட் இருக்கும். அதை எம்டி எலமெண்ட்டை கட் பண்ணணும். அதுதான் நம்ம வேலை. இங்கே போயிட்டு கன்சோல் டாட் லாக் கொடுத்துட்டு ஐட்டம்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். கன்சோல் டாட் லாக் கொடுத்து ஐட்டம்ஸையும் பிரிண்ட் பண்ணுறேன். மூணு வாட்டி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இருங்க, இதில் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு சாட்ன்னு போடுறேன். ஆட் லிஸ்ட் கொடுக்குறேன். பாருங்க எம்டியா இருக்கா. இந்த கமா ரிமூவ் ஆகணும். ஏதோ நான் தான் தப்பு பண்ணுறேன். இந்த கமா ரிமூவ் ஆகணும். அதில் சாட் கமா இருக்கு. அப்டேட் பண்ணுறப்போ சாட் கமாவே இருக்கு. அதுதான் இப்போ பிரச்சனையே. வேற ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க. 9th லைன்ல என்ன தப்புன்னு பார்த்துடலாம். 9th லைன் கரெக்டாக தான் இருக்கு. கமாவா இருக்கான்னு செக் பண்ணுறேன். கமாவா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடம் தான் பிரச்சனை. இருங்க வரேன். உள்ள கன்சோல் டாட் லாக் போகணுன்றதுக்காக தான் எடுத்தேன். கன்சோல் டாட் லாக் கொடுத்து ஐட்டம்ஸ் போடுவோம். இங்கே -1 கொடுக்குறேன். இதை எடுத்துடுறேன். இப்போ பார்ப்போம். ஓகே ஓகே, இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிடுங்க. இப்போ பாருங்க, இதை கிளியர் பண்ணி விட்டுறேன். இங்கே போயிட்டு இப்போ சாட்ன்றது
அதில் போயிட்டு சேட் மட்டும் தான் இருக்கு பாருங்க. இப்போ வந்துட்டு வேறு எதனா ஆட் பண்ணல, சர்வீசஸ்ன்னு கொடுக்குறேன், ஆட் டு லிஸ்ட் கொடுத்தா இப்போ வரல பாருங்க, ஏன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன கொடுக்குறோமோ அதுதான் வரும். கேலரி கொடுத்தோன்னா, ஏன்னா அந்த லைனில் அது ஒரே ஒரு அந்த ட்ரிம் பண்ண பார்த்தீங்களா, கட் பண்ண பாருங்க, லாஸ்ட் கேட் ரிமூவ். அதை ஒன்று என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த லாஸ்ட் மட்டும் எடுக்காமல் விட்டேன். ஓகேங்களா, மற்றபடி எல்லாம் அதே தான். இதெல்லாம் தேவையில்லை, இப்போ இதெல்லாம் இப்போ தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, மற்றபடி எல்லாம் அதே தான். சரியா, இஷ்யூ போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நார்மலாக உங்களோட காமெண்ட் இப்படி தான் வரும். காமெண்ட் இது இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு எம்டி இருக்கும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடலாம். சேட் கொடுத்து ஆட் கொடுத்தேன்னா சேட் மட்டும் தான் வரும். ஓகேங்களா, பைத்தன் மட்டும் ஆட் பண்ணனா இப்போ பைத்தன் மட்டும் தான் வரும். ஓகேங்களா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் வரும். என்ன பண்ணியிருக்கேன்றது சொல்லிடுறேன். அதாவது முன்னாடி வந்து நான் எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுற மாதிரி எழுதிட்டேன். இந்த இந்த index.jsல எப்படி பாஸ் பண்ணுறோம், கமா வச்சு. அப்போ இதே தான் நாம் இந்த காமெண்ட்டை தான் இந்த காமெண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். ஒரு காமெண்ட் எடுத்து இன்னொரு காமெண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். கவனிங்க, மெனு லிஸ்ட்டில் போய் யாரை யூஸ் பண்ணுறோம், மெனுவை யூஸ் பண்ணுறோம். அப்போ மெனுவை வந்து அரேவாக பாஸ் பண்ணுற மாதிரி எழுதுறேன் நான். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். பட் இதை நான் அரேவை மாற்றியும் அரே வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றியும் அரேவை வச்சு ஸ்ட்ரிங்காக மாற்றி அனுப்ப முடியும். அதுவும் ஆப்ஷன் இருக்குது. எல்லாம் ஒன்றா போட்டால் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்றது சொல்லிடுறேன், ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிங்க. ஆக்சுவலாக இது வந்து மெனு லிஸ்ட்னு புது காம்பனண்ட். இந்த காம்பனண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூசர் வந்து ஒரு இடத்துல இந்த ரெண்டர் ஆகும்போது என்ன வரும், உங்களுக்கு ஒரு இன்புட் டெக்ஸ்ட் வரும், ஒரு பட்டன் வரும். அந்த இன்புட் டெக்ஸ்ட்டில் யூசர் என்ன டைப் பண்ணாரோ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன பண்ணுறேன்னா அதை எடுத்து ஒரு அறையில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, கவனிங்க. அதாவது இன்புட் டெக்ஸ்ட்டில் என்ன நம்ம போட்டிருக்கோமோ இந்த எலமெண்ட்டையும் அதையே கிளிக் பண்ணியாச்சு. ஸோ நான் ஆட் டு லிஸ்ட் கால் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட் டு லிஸ்ட் கால் பண்ணும்போது இதை எடுத்துடுறேன். ஆட் டு லிஸ்ட் கால் பண்ண என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஸ்டேட்டோட வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறோம். அவுட்டில் எம்டியாக இருந்துச்சுன்னா அந்த அவுட்டில் என்ன பண்ணுறோம், இதை எடுத்து கன்கேட் பண்ணிக்கிறோம். கன்கேட் பண்ணிட்டு அவுட்டை அப்டேட் பண்ணிக்கிறோம். சரியா, அரையில் போடல, ஸ்ட்ரிங்காக போட்டிருக்கேன். ஸ்ட்ரிங்காக போடும்போது கடைசியாக ஒரு கமா வருது. ஓகேங்களா, சரி. இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகிடும். இந்த டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவ் இந்த என்டையர் ரெண்டர் வந்து எப்பவுமே ரிகர்சிவாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, இது இந்த லைன் வந்து மெனு ஐட்டம்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், அதில் என்ன இருக்கோ அதுதான் வரும். அங்கே அது என்ன இருக்கோ அதுதான் அங்கே வரும். இது இனிஷியலாக இங்கே எம்டி ஸ்ட்ரிங் இருக்குது இல்லையா, இங்கே எம்டி ஸ்ட்ரிங் இருக்குன்னா ஒரு எம்டி டேட்டா வருது. இப்போ நான் இங்கே ஆட் டு லிஸ்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகுது, இப்போ சேட்னு கொடுத்தா சேட் போய் இது ஆட் ஆகிடும். அதில் சேட் கமாண்ட் இருக்கும். சேட் கமாண்ட் இருந்தால் மெனு என்ன பண்ணும் அப்படின்னா, மெனு.js நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெனு.jsல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வர ப்ராப்ஸை ரீட் பண்ணுறோம். வர ப்ராப்ஸில் ரீட் பண்ணி ஐட்டம்ஸில் போடுறோம். ஐட்டம்ஸில் என்ன இருக்கும், சேட் கமாண்ட் இருக்கும். சேட் கமாண்டில் என்ன பண்ணுறேன்னா, கடைசியாக கமா இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம் இருந்தால் என்ன பண்ணுறேன், இந்த கமாவை ரிமூவ் பண்ணிடுறேன். எப்படி எடுக்கிறேன், சேட் கமான்றது சேட்ன்றது 4 வார்த்தை, 4 எழுத்து, கமா ஒரு 5 எழுத்து, மொத்தமாக 5 எழுத்து. இப்போ லென்த்து போட்டால் 5 வரும். 5 - 1 4. அப்போ 0,4 கொடுத்தனா 0 1 2 3 4 வராது. அப்போ 0 1 2 3 தான் வரணும். அப்போ CHAT மட்டும் தான் வரும், அந்த கமா வராது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பிட் பண்ணிக்கிறேன். ஸ்பிட் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் ஏற்கனவே பண்ண ப்ராசஸ் தான். ஓரியன்டேஷன் வந்து இருந்துச்சுன்னா ஒரு வேலை, ஓரியன்டேஷன் இல்லைன்னா ஒரு வேலை, மற்றபடி அதே ப்ராசஸ் வந்துடும். ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மெனுவில் போயிட்டு யூசர் வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணுறாரு, என்னென்னு ஓரியன்டேஷனை பாஸ் பண்ணுறாரு. ஓரியன்டேஷன் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் அப்படின்னு பாஸ் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அது பாஸ் பண்ணும்போது இதுவும் ஓரியன்டேஷன் ஹரிசாண்டலாக வரணும். இப்போ பாருங்கள், இப்போ சேட்னு கொடுத்தனா இங்கே வரும், பைத்தன் கொடுத்துட்றேன், ஆட் லிஸ்ட் கொடுத்துட்றேன், அடுத்து ஜாவா கொடுக்குறேன், ஆட் லிஸ்ட் கொடுத்தா இங்கே வரும். சரிதா, சி கொடுத்து ஆட் பண்ணா இங்கே தான் வரும். ஓகே, ஒருவேளை ஓரியன்டேஷன் கொடுக்காம விட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வரும். ஓரியன்டேஷன் கொடுக்கலனாலும் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ப்ராசஸ் தான் வரும். இப்போ போய் நான் என்ன பண்ணுறேன், சேட்னு கொடுத்தேன்னா இங்கே வரும், ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன வரும், கீழே வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், வேகையாக மாற்றிட்டோம். யாருக்கெல்லாம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியலன்னா டவுட் இருக்கிறவங்க கேட்டுக்கிடுங்க. நாலேஜ் ஆஃப் C++ முக்கியம், நாலேஜ் ஆஃப் பேசிக் ப்ரோக்ராமிங் முக்கியம், நாலேஜ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் முக்கியம், HTML முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் இது ஒர்க் பண்ண முடியும். அந்த நாலேஜெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
ஜாங்கோ வந்து சர்வர் சைடு, ரியாக்ட் வந்து கிளைண்ட் சைடு. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் லாஜிக்கலாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. எப்படி லேஅவுட்டிங்னால என்ன, கண்டிஷனலாக ஃபார்மேட் பண்ண போகிறோம். கண்டிஷனலாக நம்ம லேஅவுட்டை வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும், ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஊப்ஸ் கான்செப்ட் தெரியலனா கஷ்டமாக தான் இருக்கும். எப்படி டேட்டாவை பைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துங்க. எப்படி பைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேட்டையும் வேரியபிளையும் பைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? எது இன்புட் எலிமெண்ட்டையும், ஒரு ஸ்டேட்டையும் இன்புட் எலிமெண்ட்டையும் எப்படி பைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ வச்சு பைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிட்டோம். எப்போ ஸ்டேட் கிரியேட் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்டர்லேயே ஸ்டேட்டை வந்து ஸ்டேட்டுக்கு எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்டேட் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அதே மாதிரி ஸ்டேட் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னா டேரெக்டாக அப்டேட் பண்ண முடியாது, செட் ஸ்டேட் வழியாக தான் அப்டேட் பண்ண முடியும். செட் ஸ்டேட் வழியாக என்ன பண்ணுறோம், எந்த எலமெண்ட் பாருங்க, இங்கே வந்து ஸ்டேட்டில் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்குது. வேற இங்கே ஸ்டேட் பண்ணும்போது தேவையான எலமெண்ட் மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாமே அப்டேட் பண்ணுற அவசியம் கிடையாது. எந்த எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட் மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறீங்க. அதை அரைவாக வச்சுக்கிறீங்களா, ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறீங்களா, ஆப்ஜெக்டாக வச்சுக்கிறீங்களா, எப்படியோ வச்சுக்கிங்க. ஓகேங்களா? அது நம்மளோட இஷ்டம். யாருக்குமே டவுட் இல்லையா? யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்டுடுங்க. எல்லாரையுமே அன்மியூட் பண்ணுறேன். வேண்டவங்க டவுட் கேட்டுக்கிடுங்க. இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாளைக்கு கிளாஸ் பார்க்கும்போது வேறு கான்செப்ட் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. இப்போ ஃபுல்லாகவே திருப்பி ஒரு வாட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் காம்பனண்டாக கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ் காம்பனண்ட் எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ரியாக்ட் டாட் காம்பனண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரியாக்ட் டாட் காம்பனண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ரெண்டர் ஃபங்க்ஷன் வழியாக காம்பனண்ட்டுக்கு தேவையான வெப் லேஅவுட்டை வந்து அங்கே தான் கொடுக்க போகிறோம். ரெண்டர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த வெப் லேஅவுட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த காம்பனண்ட்டில் ஒரு இன்புட் வாங்குறோம், ஒரு பட்டனுக்கு போட்டிருக்கோம். அந்த இன்புட் பட்டனை கிளிக் பண்ணால் இன்புட்டில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணணும். அப்போ இன்புட்டில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த இன்புட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணால் அதையும் ஒரு ஸ்டேட் வேரியபிளும் பைண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்டரை ஓவர்ரைட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், அந்த ஆப்ஜெக்டில் கீ வேரியபிள்ஸ் போட்டுங்க. அதை எடுத்து யாருக்கு, அந்த கீ எடுத்து யாருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேட்டில் இருக்க கீ எடுத்து யாருக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த இன்புட் எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது மாறும் போது இது மாறும், இது மாற்றும் போது அதை நீங்கள் மாற்றணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன் சேஞ்சில் எழுதியிருக்கேன். ஆன் சேஞ்சில் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இந்த ஃபங்க்ஷனில் இந்த எலமெண்ட் இந்த ஈவெண்ட் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுது. அதில் வாங்குகிற வேல்யூ எடுத்து அந்த ஸ்டேட்டில் இருக்க வேரியபிளை அப்டேட் பண்ணிக்குது. ஸோ தட் நீங்கள் இன்புட்டில் எது டைப் பண்ணாலும் ஸ்டேட்டும் அப்டேட் ஆகும். ஸ்டேட் அப்டேட் ஆச்சுன்னா தான் அதை நம்ம வேறு என்ன ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ பட்டனை கிளிக் பண்ணால் என்ன பண்ண முடியும், ஸ்டேட் ஆக்சஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டில் இருக்க டேட்டா எடுக்க முடியும். நார்மலாக டேரெக்டாக எடுக்க முடியாது. அதாவது நார்மலாக ஒரு இன்புட் எலமெண்ட் எடுக்க முடியாது. அந்த இன்புட் எலமெண்ட்டையும் யாரையும் பைண்ட் பண்ணிட்டோம், ஒரு வேரியபிளையும் பைண்ட் பண்ணிட்டோம். ஸோ தட் நமக்கு என்ன வருது அப்படின்னா அந்த இன்புட் பட்டனை கிளிக் பண்ணால் அந்த வேரியபிள்லேருந்து டேட்டாவை நம்மளால் எடுக்க முடியும், ஸ்டேட்லேருந்து எடுக்க முடியும். எடுத்து நான் என்ன பண்ணுறேன், அதை எடுத்து இன்னொரு வேரியபிள் கொடுக்குறேன். அந்த வேரியபிள் தான் இந்த மேப் யூஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுது, அப்படியே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருது. இது மை லிஸ்ட். இதே மெனுன்னு போட்டோம், இன்னொன்று போட்டோம், ரெண்டுமே வரும். அது வந்து கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் போட்டோம், இது டேரெக்டாக இப்படி வராமல் போட்டோம். சரியா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு? இன்னைக்கு போட்டதை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு போட போகிறது ஈஸியராக இருக்கும். இல்லைன்னு நாளைக்கு வேற கான்செப்ட் போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? வேற யாருக்கா திருப்பி சொல்லணுமா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் இந்த இமேஜ் இந்த ஃபைல்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபைல்ஸ்லாம் எதை ஷேர் பண்ணுவேன்னா ஃபோல்டர் ஷேர் பண்ண மாட்டேன். இந்த ஜேஎஸ் ஃபைல் மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். மற்றெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரியா? வேற யாராச்சும் டவுட் இருக்கா? விண்டோஸ் 7 மறந்துடுங்க. திருப்பி விண்டோஸ் 7 போட பார்க்காதீங்க. ஓகேங்களா? விண்டோஸ் 7 லேட்டஸ்ட் வெர்ஷனை போட முடியாது, சப்போர்ட் பண்ணாது. அதுக்காக தான் சொல்கிறேன். சார் விண்டோஸ் 8ல வர்க் பண்ணலாமாங்க சார்? 8 கூட சப்போர்ட் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். நோடு போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நோட் ஜேஎஸ் வந்து
லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் சப்போஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருங்க ஒரு நிமிஷம். நோடோடது லேட்டஸ்ட் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பழைய நோடு தான் இன்ஸ்டால் பண்ணோம். பழைய நோடு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்காது. நான் செக் பண்ணுறேன் விண்டோஸ் 7க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி பழைய சப்போர்ட்டிங். ஆனாலும் நீங்கள் எதனா அப்டேட் பண்ணால் பிரச்சனை வரும். நான் இருந்தால் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏதோ ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காராம், செக் பண்ணிடுறேன் அவருதையும். சாம்பிள் மேலே இன்க்ளூடே பண்ணல பாருங்க. இந்த இடத்துல இங்கே சாம்பிள்னு போட்டிருக்கீங்க, ஆனால் இங்கே மேலே சாம்பிள் வந்து ஆட் ஆகலை. ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும். சரியா? சரி, ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வாங்க, இல்லைன்னா கஷ்டம். சரிங்களா? பார்ப்போம். பாய்.